இந்த நபர் திமுகவில் ஒரு பொறுப்பில் இருந்தார் என்பதை மறுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் ஏதாவது ஒரு கட்சி பின்னணியில் இருப்பார்கள். அந்த கட்சி ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி கருதி அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அதில் இணைந்து விடுவார்கள். கொஞ்சம் பணத்தை தாராளமாக வாரி இறைப்பதால் ஒரு பதவியும் கிடைக்கும். எனவே முன்னாள் நிர்வாகி என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு அயலக பிரிவிலே ஒரு துணை செயலாளர் என்கிற அந்தஸ்திலே அவர் இருந்தார். அவ்வளவுதான். அப்போ குஜராத் போர்ட்டை தனியார் மயமாக்கினது ஏன் என்பதுதான் இதுல முதல் கேள்வி. அப்போ தனியார் மயமாக்கப்பட்ட அதானி போர்ட்டு இந்த போதைப் பொருள் கடத்தலோட நுழைவாயிலாக இருக்கிறது. அப்போ ஜாஃபர் போன்றவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்கள் இதை கண்டிப்பாக கையில் எடுப்பார்கள். ஏன்னா அதிமுகவுக்கு இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கு. கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னமும் பல கட்ட போராட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதிமுக பிஜேபி இந்த ரெண்டுமே சேர்ந்து திமுகவை இந்த போதைப் பொருள் விவகாரத்துல பெரிய அளவுக்கு அரசியல் ரீதியாக அட்டாக் பண்ணும். அப்ப இனிமேல் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி எப்படி வரும்? வந்தா இப்போ இணைந்த கட்சிகளுக்கு, கூட்டணிக்கு போன கட்சிகளுக்கு எல்லாம் என்ன சீட்டு கொடுக்க முடியும்? இப்போ பிஜேபி சரத்குமாரை சேர்த்திருக்குன்னா சரத்குமாருக்கு ஏதோ ஒரு சீட் 2 சீட் பேசியிருப்பாங்கல்ல. அப்ப ஏன் ஸ்டேட் பேங்க் இத்தனை மாசம் டைம் கேட்குது? டிஜிட்டல் இந்தியான்னு மோடி அவ்வளவு மாறுதட்டி சொல்றாரு. ஸ்டேட் பேங்க் அவ்வளவு பெரிய பேங்க், எங்கிட்ட டிஜிட்டல் ரெக்கார்டு இல்லைன்னு சொல்றது என்ன மாதிரியான அயோக்கியத்தனம்? அவர் 3வது தொகுதி யாருக்காக கேட்டாரோ அவர் மீது இன்றைக்கு ரெய்டு, இடி ரெய்டு, அமலாக்க பிரிவு ரெய்டு பண்ணுது. ஸோ பலதரப்பட்ட சிக்கல்கள் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தும். ஆனால் இதுல குறைந்த தொகுதி அதிக தொகுதிங்கிற கான்செப்டே கிடையாதுங்க. மோடி 3.0 எப்படியாவது வரக்கூடாது, இவ்வளவுதான் இதுல ஒரே பாயிண்ட் தான். அப்படி வரும்போது எல்லா கட்சிகளும் ஏதாவது ஒரு வகையில அவரவர்கள் நிலைப்பாட்டை தளர்த்தி தான் ஆகணும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் அதிகம் பேசப்பட்ட ஒரு விஷயம் ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒரு பெயர் தான். போதைப் பொருள் கடத்தல், அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி. அவர் உதயநிதிக்கு மிக நெருக்கமானவர் அப்படின்னு பல தகவல்கள் அதில் வந்துச்சு. இயக்குனர் அமீர் அதர் முதற்கொண்டு நிறைய பெயர்கள் அதில் அடிபட்டது. இன்றைய தினம் இப்பொழுது அவர் பிடிபட்டிருக்கிறார் அப்படின்றது தான் செய்தியாக இருக்குது. இதை எப்படி பார்க்கலாம் சார்? இப்போ போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் கைது அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார்? இந்த போதைப் பொருள் கடத்தல் அந்த ரிங் இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து 3 நாடுகள் சம்பந்தப்பட்டது. இந்த நபர் திமுகவில் ஒரு பொறுப்பில் இருந்தார் என்பதை மறுக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் ஏதாவது ஒரு கட்சி பின்னணியில் இருப்பார்கள். அந்த கட்சி ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி கருதி அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அதில் இணைந்து விடுவார்கள். கொஞ்சம் பணத்தை தாராளமாக வாரி இறைப்பதால் ஒரு பதவியும் கிடைக்கும். எனவே முன்னாள் நிர்வாகி என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு அயலக பிரிவிலே ஒரு துணை செயலாளர் என்கிற அந்தஸ்திலே அவர் இருந்தார். அவ்வளவுதான். இதை தாண்டி பிற கற்பனைகள், அதாவது உதயநிதியோடு தொடர்பு, திமுகவுக்கு பணம் வருகிறது, அதெல்லாம் யூக செய்திகள் தான். உண்மையில் இதில் இருக்கிற சிக்கல் என்னவென்றால், இது போதைப் பொருள் எங்கிருந்து வந்தது, இந்தியாவுக்குள்ள எப்படி நுழைந்தது, இதுதான் இதுல வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த நார்காட்டிக் கேஸ் இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தோட உள் வளாகத்துல அந்த காலத்துல தனியான ஒரு நீதிமன்றம் இருந்ததுங்க. அதை காமனா என்ன சொல்லுவாங்கன்னா கஞ்சா கோர்ட்னு சொல்லுவாங்க. அதற்கு அருகில் இருந்த ஒரு நீதிமன்றத்துல நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கஞ்சா கோர்ட்டு விவகாரங்களை அடிக்கடி கவனிக்கிறது உண்டு. அடிப்படையில் இதுல நம்ம குற்றத்தை நிரூபிப்பதற்குல இந்த பிஎம்எல்ஏ மாதிரியான ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, என்சிபியில் நீங்க அரெஸ்ட் ஆயிட்டீங்கனாலோ இல்ல கஞ்சா கேஸ்ல அரெஸ்ட் ஆயிட்டீங்கனாலோ நீங்க நிரபராதி நிரூபிச்சாதான் உங்களுக்கு பிணை கிடைக்கும். அப்போ பிணை கிடைக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறது. கஞ்சா கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றதுக்கு பல லாயர்கள் விரும்புறது இல்லை. நானும் ஒரு நாளுமே அது விரும்பினது இல்லை. ஏன்னா அது போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால. ஆனால் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுற பல லாயர்கள் அந்த காலத்திலேயே பென்ஸ் கார்ல இருந்து இறங்குவாங்க. அதை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். இப்படியான சூழ்நிலையில் ஒரு காலகட்டத்தில் இந்த கஞ்சா அல்லது போதைப் பொருள் இது அரசியல் பழிவாங்கலுக்கும் பயன்பட்டது. நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது கஞ்சா வழக்கில் அவரது சகோதரரின் உதவியாளர் மேகநாதனே கைது செய்தாங்க. கைது செய்து அது வழக்கெல்லாம் நடந்தது.
அதற்கு பிறகு எங்களுக்கெல்லாம் ஒரு நண்பராக இருந்த எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் பாஸ்கரன், அவர் வந்து ஜெயலலிதா அவர்களின் உதவியாளராக இருந்தார். அவர் வந்து அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவர் இப்போது மறைந்து விட்டார். எதுக்காக நான் சொல்றேன்னா, பொதுவா போதைப் பொருள் கடத்தலுக்கும் அரசியலுக்கும் இடையில வந்து ஒரு தொடர்பு இருக்கும். போதைப் பொருள் கடத்தல போலியா அந்த குற்றச்சாட்டை சுமத்துறதுக்கும் அரசியல் இருக்கும் எப்போதுமே. பட் இந்த குறிப்பிட்ட வழக்கு போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட வழக்கு போலியானதா, அந்த மெரிட்டுக்குள்ள நம்ம போக முடியாது இப்போதைக்கு. போக போக தான் நமக்கு விவரம் தெரியும். ஆனா 2 விஷயத்த வந்து அந்த கஞ்சா கோர்ட்ல வந்து வாதாடுவாங்க. என்னன்னா, ஒண்ணு எப்படி வந்து உள்ள வந்துச்சு, 2வது வந்து எப்படி வந்து விநியோகம் செய்யப்பட்டது. அப்பதான் இந்த ரிங்கு கிடைக்கும். இப்போ முன்னாடி வந்து கஞ்சா கோர்ட்ல வாதாடும் போது ஜாமீன் கிடைக்காதுங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது, இந்த மேகநாதன் வழக்குல எங்களது சட்ட பேராசிரியர் கிருஷ்ணசாமி அவருக்கு ஒரு 60 நாள் 70 நாளைக்குள்ள ஜாமீன் வாங்கி கொடுத்தார். இது 1992 காலகட்டம். ஆனால் அதுக்கு பிரதமர் வரைக்கும் வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ண வேண்டியதாகி போச்சு. அந்த வழக்கு வந்து போலியான வழக்கு. இப்போ இந்த வழக்கு, இந்த ஜாஃபர் வழக்கு அடிப்படையில பழைய மாதிரியான ஒரு கஞ்சா வழக்கு கிடையாது. இது ரொம்ப நவீனமான போதை மருந்தா இருக்கும். இல்லைன்னா மெத் என்று சொல்லப்படுகிற மாத்திரையாக இருக்கலாம், அல்லது வந்து பவுடர் என்று சொல்லப்படுகிற ஹீரோயின், கோக்கைன் அப்படி இருக்கலாம். நமக்கு வந்து பொருள் தெரியாது, அது போக போக நமக்கு தெரிய வரும். ஆனா சோர்ஸ் ஆஃப் கண்ட்ரி கஞ்சா வந்து தமிழ்நாட்டில் இல்லைன்னா பிற ஆந்திரா மாதிரியான மாநிலங்கள்ல, மலையோர கிராமங்கள்ல இன்னைக்கு வந்து தேனி வருஷநாடு ஏரியாவில் போனீங்கன்னா கஞ்சா பயிரே நீங்க பார்க்கலாம். அங்க பயிரிடப்படுவது அது வேற விஷயம், அது உள்நாட்டு சோர்ஸ். ஆனா இந்த மருந்து வந்து அதாவது பவுடர் ரூபமாகவோ அல்லது ஊசி மூலமாக செலுத்துகிற மாதிரியாகவோ இருக்கிறது எல்லாமே வெளிநாடு தான். குறிப்பா ஆப்பிரிக்கா நாடுகள். அங்கிருந்து வந்து இந்தியாவுக்கு வரும்போது போர்ட் ஆஃப் என்ட்ரி வந்து குஜராத் எப்போதுமே. காரணம் வந்து அது அரேபியன் சீ கோஸ்ட்ல இருக்கிற ஒரு போர்ட். அதனால அந்த காலத்துல இருந்த குஜராத் போர்ட்டுகளை ரொம்ப தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டே வருவாங்க. குறிப்பாக வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல போதைப் பொருள் கடத்தலை ஒழிப்பதற்கு குஜராத் போர்ட்டை தான் கண்காணிப்பாங்க. ஒரு காலத்துல குஜராத் வந்து இன்றைய மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஒரு அங்கமாக திகழ்ந்தது. இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அப்போ குஜராத் போர்ட்டை வந்து தனியார் மயமாக்கினது ஏன் என்பதுதான் இதுல முதல் கேள்வி. அப்போ தனியார் மயமாக்கப்பட்ட அதானி போர்ட்டு இந்த போதைப் பொருள் கடத்தலோட நுழைவாயிலாக இருக்கிறது. அப்போ ஜாஃபர் போன்றவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்கள் வெளிப்படைத்தன்மையோடு இருக்குமா? ஏன்னா அவர் வந்து சோர்ஸ் ஆஃப் என்ட்ரி சொல்லுவார்ல, அது வந்து பிஜேபிக்கு தானே இன்கன்வீனியன்டா இருக்கும். குஜராத்துங்கிற அந்த சோர்ஸ் ஆஃப் என்ட்ரி பிஜேபிக்கு இன்கன்வீனியன்டா இருக்கும். திமுகவுக்கு இன்கன்வீனியன்ட்ங்கிறதுனால இவங்க வந்து திமுகவின் முன்னாள் நிர்வாகிங்கிறத சொல்றாங்க. அரசியல் ரீதியாக அது வந்து தேர்தல் காலத்துல திமுகவுக்கு வந்து ஒரு ஒரு வகையான தர்ம சங்கடத்தை உருவாக்குங்கிறதுனால முன்னாள் நிர்வாகின்னு சொல்றாங்க. ஆனா குஜராத்ல இருந்து வந்த போதைப் பொருள், குஜராத்ல இருந்து வருகிற போதைப் பொருள் தான் திமுகவோட பத்திரிகைகள், முரசொலி மாதிரியான பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதுது. ஆக இதுல இருக்க இதன் பின்னணியில் இருக்கிற அரசியல் என்பது இன்னும் பெரிய பூதாகரமாக வெடிக்கும் என்பதுதான் என் கருத்து. ஏன்னா இந்த போதைப்பொருள் கடத்தல் அப்படின்றது சமீபத்தில் சென்னை வந்திருந்த பிரதமர் மோடி அவர்கள் கூட அதே தான் கையில் எடுத்திருந்தார். அந்த விஷயத்தை தான் திமுகவை நோக்கி வீசினார். இது மாதிரி போதைப்பொருள் கடத்தல் வந்து தொடர்பு இருக்குன்ற மாதிரியான விஷயங்களை தான் அவர் தொடர்ந்து பேசினார். ஆனால் இப்போ அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கா அப்படின்னும் போது இப்போ அவர்களுக்கு பேசக்கூடிய விஷயம்ன்றது வேற ஏதாவது ஒரு ஆயுதத்தை எடுக்கிற மாதிரி இருக்குமோ? இந்த போதைப்பொருள் கடத்தல் இல்லாமல் வேற ஏதேனும் விஷயங்களை இப்போ வந்து அவங்க கையில் எடுக்கிற மாதிரி இருக்குமா வருகின்ற தேர்தல் நேரத்தில்? இல்லை, இதை வந்து கண்டிப்பாக கையில் எடுப்பார்கள். ஏன்னா அதிமுகவுக்கு இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கு. கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னமும் வந்து பல கட்ட போராட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதிமுக, பிஜேபி இந்த ரெண்டுமே சேர்ந்து திமுகவை இந்த போதைப் பொருள் விவகாரத்துல வந்து பெரிய அளவுக்கு அரசியல் ரீதியாக அட்டாக் பண்ணும். ஆனால் உண்மையில் வந்து எங்களை போன்ற சமூக அக்கறை கொண்டவர்கள் இதுல எதுல கவலைப்படுறோம்னா, இது வெறும் பொலிட்டிக்கல் ஃபைட்டா மாறிடக்கூடாது. போதை சாம்ராஜ்யம் என்பது கண்டிப்பாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய, முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எதிர்கால தலைமுறையை அது பாதிக்குது. இப்போ போதைப் பொருள் மூலமாக மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளான நாடு அமெரிக்கா. அங்க வந்து போதைப் பொருள் பிடிபடும் போது அதற்கு பின்னணியில ஒரு பொலிட்டிக்கல் கிங் பின் இருந்தா கூட அவங்க பொலிட்டிகலைஸ் பண்ணவே மாட்டாங்க. மெக்சிகோ மாதிரியான நாடுகளில் இருந்து, பிரேசில் மாதிரியான நாடுகளில் இருந்து, ஸ்பெயின் மாதிரியான நாடுகளில் இருந்து போதைப் பொருள் வந்து உள்ள வருது, யுஎஸ்குள்ள வருது. கண்டிப்பாக அதன் பின்னணியில வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்கிற கவர்னர்களோ அல்லது அதன் பின்னணியில் இருக்கிற செனட்டர்களோ இருப்பாங்க. ஆனாலும் அதை வந்து தனியாகவும், அதாவது அரசியல் தொடர்புகளை வந்து தனியாகவும், போதைப் பொருள் அந்த ரிங்கை உடைக்கணும், அந்த சாம்ராஜ்யத்தை தகர்க்கணுங்கிறத தனியாகவும் வச்சு டீல் பண்ணுவாங்க. துரதிருஷ்டவசமாக நம்ம நாட்டில் ரெண்டையும் மிக்ஸ் பண்றோம். ஆனா உண்மையில் வந்து எது நாட்டுக்கு நன்மை பயக்கும்னா, போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தோட ஆணி வேற புடுங்கிறது. அரசியல் ரீதியாக போதைப் பொருள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்க
கட்சிகளுக்கு நன்கொடை கொடுப்பது அல்லது வந்து கட்சிகளில் இணைந்து ஏதாவது ஒரு பதவியை பெறுவது, இதெல்லாம் சகஜமா நடக்குது. அதை நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. அப்படி இப்போ இந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து திமுகவில் இருக்காரு. நான் குறிப்பிட்ட பல உதாரணங்கள்ல சம்பந்தப்பட்ட நபர்கள் வேற கட்சியில் இருந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமா இதை வந்து இது அரசியல் மயமாக்கப்படுவதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா அது நல்லது இல்லை. அரசியல் மயமாக்காமல் போதைப் பொருள் கடத்தலையும் போதைப் பொருளுக்கு துணை நிற்பவர்களையும் அந்த சாம்ராஜ்யத்திலும் முற்றிலும் அழிக்க வேண்டும் என்பதை வந்து மைய புள்ளியாக வைத்து என்சிபி செயல்பட வேண்டும் என்பதுதான் என் கருத்து. இது போக இந்தியா முழுவதுக்கும் வந்து போதைப் பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கான அமைப்பு என்சிபி மட்டும்தான். ஸ்டேட் நினைச்சாலும் அது முடியாது. ஏன்னா வேற மாநிலத்தில இருந்து உள்ள வருது. பல கட்டமா தாண்டி தான் இது வர முடியுங்க. நினைச்ச உடனே போய் ஒரு நைஜீரியால இருந்து இந்த சம்பந்தப்பட்ட நபர் அதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருவாருன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாடு ஒரு ரூட்டா மாறுது. ஏன்னா இங்க இருந்து நீங்க வந்து நியூசிலாந்துக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ கொண்டு போறதுக்கான ஒரு ஸ்பிரிங் போர்டா செயல்படுது. அதாவது நார்காட்டிக் ஸ்பிரிங் போர்டுன்னு அதை சொல்லுவாங்க. அந்த ஸ்பிரிங் போர்டா இது செயல்படுது. ஆனா போர்ட் ஆஃப் என்ட்ரி என்ன, எப்படி வந்துச்சு உள்ள? அப்ப அங்க எந்த கண்காணிப்பு அது மீறினாங்க? கடல் பகுதி வழியா ஊடுருவும் போது கண்காணிப்பு மீறப்பட்டிருக்குல்ல. ஏன்னா விமானம் மூலமா கொண்டு வருவதுன்னா அது ரொம்ப சின்ன குவான்டிட்டியா தான் இருக்க முடியும். பெரிய குவான்டிட்டி இருக்கிறதுக்கு வழி இல்லை. போர்ட் மூலமா தான் வந்திருக்க முடியும். அதாவது ஆத்தரைஸ்டு கண்டெய்னர்ஸ்ல ஏதாவது ஒரு வகையில இது மறைக்கப்பட்டு கொண்டு வந்திருக்க முடியும். அப்படிதான் கொண்டு வர முடியும். இது வாய்ப்பு இல்லை வேற. அப்படின்னா அது என்ன கண்டெய்னர், என்ன நிறுவனம் வந்து அந்த கண்டெய்னரை இறக்குமதி செஞ்சது, அதுக்குள்ள எப்படி வந்து போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டன, இவ்வளவு பெரிய ஆய்வு இது தேவைங்க. இது வெறுமனே திமுக, அண்ணா திமுக, திமுக, பாரதிய ஜனதாங்கிற அப்படி ஒரு கட்சி மோதலா முடிவடைஞ்சிச்சுன்னா இது இங்கே நீர்த்து போயிடும். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. குறிப்பாக பாஜகவை பற்றிய கேள்விகள். பாஜகவை வந்து நான் சொல்லிட்டேன், நான் பாஜகவுக்கு வந்து போகிறது இல்லைன்றதை நான் உறுதியாக சொல்லிட்டேன், அதை மீறி கேட்குறதா இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். 2024 2026க்கு நீங்கள் எப்படின்னு கேட்கும்போது அது 2026 பார்த்துக்கலாம், இப்போ 2024க்கு நம்ம பேசுவோம்ன்ற போன்ற பல விஷயங்கள் சொன்னார். உறுதியாக அந்த ஒரு முடிவில் தான் இருக்காருன்றது இதுலேருந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாமா? நேற்றைக்கு அவர் பேசும்போது போதைப் பொருள் விவகாரம் பற்றியும் நிறைய பேசினாருங்க. நீங்க குறிப்பிட்ட அரசியல் செய்திகள் எல்லாமே ஒரு 5 நிமிடத்துக்குள்ள அவர் முடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அது 40 நிமிடமோ 35 நிமிடமோ நீண்ட பேட்டி அது. அப்போ அரசியல் ரீதியாக மட்டும் நம்ம பார்த்தோம்னா அதிமுக பாரதிய ஜனதா உறவு என்பது இல்லவே இல்லைங்கிறத அது பல முறை உறுதிப்படுத்தியாச்சு. அது போக ரெண்டு தரப்புமே வந்து வெவ்வேறு கட்சிகளை கூட்டணிகளை இணைக்க ஆரம்பிச்சாச்சு. அப்ப இனிமேல் வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி எப்படி வரும்? வந்தா இப்போ இணைந்த கட்சிகளுக்கு, கூட்டணிக்கு போன கட்சிகளுக்கு எல்லாம் என்ன சீட்டு கொடுக்க முடியும்? இப்போ பிஜேபி வந்து சரத்குமாரை சேர்த்திருக்குன்னா சரத்குமாருக்கு ஏதோ ஒரு சீட் 2 சீட் பேசியிருப்பாங்கல்ல. வாசனை சேர்த்திருக்குன்னா அவருக்கு ஒரு சீட் 2 சீட் 3 சீட் பேசியிருப்பாங்கல்ல. அப்ப திருப்பி எப்படி அதிமுகவையும் அதுக்குள்ள சேர்க்க முடியும்? ஒரு மேஜர் பார்ட்னர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 தொகுதியில நிக்கணும்ல. அப்ப அதிமுகவுக்கு 20-25 தொகுதினா பிஜேபி எத்தனை தொகுதியில நிக்கும்? சோ 2 அணியும் வரதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. 2 அணி தனித்தனி அணி தான். மிச்ச கட்சிகள் வந்து ஏதாவது ஒரு அணியில இடம் பெறணும். திமுக அணியில இடம் கிடையாது. காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வந்து மேலிடம் வந்து வருது, அதாவது டெல்லி மேலிடம் வந்தா இன்னைக்கு அது ஃபைனலைஸ் ஆயிரும், இல்லைன்னா ஓரிரு நாட்களுக்குள்ள அது ஃபைனலைஸ் ஆயிரும். ஆக தேர்தல் கூட்டணி இந்த நடவடிக்கைகள் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அதன் நடுவில் வந்து பல்வேறு வகையான திகில் திருப்பங்களை வந்து போதைப் பொருள் கடத்தல், இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு என்ன ஆர்டர் திங்கட்கிழமை போட போகுது, தேர்தல் பத்திர விவகாரத்துல மிக கடுமையான கண்டிப்பு கரார் காட்ட போகிறதா, அது வந்து பாரதிய ஜனதாவுக்கு இன்கன்வீனியன்டா இருக்குமா? தேர்தல் நேரத்துல எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தணும்னு தான் எல்லா கட்சியும் விரும்பும். அப்ப ஏன் வந்து ஸ்டேட் பேங்க் வந்து இத்தனை மாசம் டைம் கேட்குது? டிஜிட்டல் இந்தியான்னு மோடி வந்து அவ்வளவு மாறுதட்டி சொல்றாரு. ஸ்டேட் பேங்க் வந்து அவ்வளவு பெரிய பேங்க், எங்கிட்ட டிஜிட்டல் ரெக்கார்டு இல்லைன்னு சொல்றது என்ன மாதிரியான அயோக்கியத்தனம்? இதெல்லாம் வந்து இப்போ வெளியில வரும். இது வந்து ஆல் இண்டியா நியூஸ். தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிராக மட்டும் நீங்க செயல்படுவது என்பது லோக்கல் நியூஸ். ஆல் இண்டியா நியூஸ் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். என்ன காரணம்னா அது ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பாரதிய ஜனதாவுக்கான வாக்கு ஆதரவை வந்து குறைக்கும். ஆனா மொத்தத்துல இந்த தேர்தல் வந்து மிக பரபரப்பாக இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பே இவ்வளவு பெரிய பரபரப்பு வந்துருச்சு. அதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சீட்டுகள் அனைத்தும் ஒதுக்கப்பட்டுருச்சு. காங்கிரஸும் கமலஹாசனும் மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்காங்கன்னும் போது திருமாவளவனுக்கு ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகள், அவர் வந்து 4 தொகுதிகள் கேட்டுட்டு இருந்தார். 3 தொகுதிகளாவது ஒதுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தார். ஆனால் வழக்கம் போல அவருக்கு வந்து 2 தொகுதிகள் தான்
ஒதுக்கப்பட்டது. அதற்கு இணையத்திலும் சரி பரவலாக வந்து 2 தொகுதிகள் தான் அவருக்கு கொடுக்கப்படுதுன்ற அந்த செய்தி எப்படி சார் பார்க்குறேன்? ஏன்னா எப்பொழுதுமே 2 தொகுதிகள் தான் அப்படின்றது அவருக்கே ஒரு இதுவா இல்லையா, உறுத்தலா இல்லையா? அவர் 3வது தொகுதி யாருக்காக கேட்டாரோ அவர் மீது இன்றைக்கு வந்து இடி ரெய்டு, அமலாக்க பிரிவு வந்து ரெய்டு பண்ணுது. ஸோ பலதரப்பட்ட சிக்கல்கள் வந்து இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தும், அகில இந்தியாவிலும் ஏற்படுத்துங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். அரசியல் என்பதே அடைய துடித்தல், அடைந்து விடுதல், அடைந்ததை அப்படியே வைத்துக்கொள்ள நினைத்தல். மோடி 3.0 அதை நோக்கி பாரதிய ஜனதா வந்து நடைபோடுகிறது என்று வரும்போது எல்லா ஆயுதங்களையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அப்படி இருக்கும்போது திருமாவுக்கு வந்து 3வது சீட் கொடுத்து அந்த 3வது சீட்ல வந்து இன்றைக்கு இவரை இப்போ ரெய்டு யாரு மேல ரெய்டு நடக்குதோ அவரை வந்து உள்ள கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் பெரிய சிக்கலா மாறி இருக்கும். 2வது, திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் ஒருவருக்கு கூடுதல் இடம் கொடுத்தால் எல்லாரும் கூடுதல் இடம் கேட்பாங்க. அங்க இடம் இல்லைங்கிறதா உண்மை. அதாவது கூட்டணி வந்து ரொம்ப பெருசு. அப்போ ஒவ்வொரு சீட்டு கொடுத்த கட்சி பல கட்சிகள் வந்து உதயசூரியன் சின்னத்துல நிக்குது. ஆனா திருமாவளவன் அதுக்கு தயாரா இல்லை. அதே மாதிரி மதிமுக அதுக்கு தயாரா இல்லை. அப்ப திருமாவுக்கு 2 சீட்டுக்கு மேல கொடுத்தா மதிமுகவுக்கு 1 சீட்டுக்கு மேல கொடுக்கணும். அப்ப கடைசியா வர்ற காங்கிரஸ் வந்து இன்னும் அதிகமா எதிர்பார்க்கும். இதுல கமலையே எப்படி ஃபிட் இன் பண்ணணுங்கிறது தெரியாம தான் இருக்காங்க. ஏன்னா கமல் வந்து ஃபிட் இன் பண்ணும்போது அவர் டார்ச் லைட்ல நிக்கணும்னு சொல்றாரு. அப்போ கோயம்புத்தூர்ல டார்ச் லைட்ல அவர் எம்எல்ஏ தொகுதியில நிற்கும் போது சொற்ப ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஆனா அது அர்பன் கான்ஸ்டிடுவன்சி, ஒரு சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறது ஈஸி. உதாரணமா ஆர்கே நகர்ல குக்கர் சின்னத்தை ரொம்ப எளிதா கொண்டு போய் சேர்த்தாரு டிடிவி. என்ன காரணம்னா நகர்ப்புற தொகுதி. அதே வந்து ஒரு பெரிய பாராளுமன்ற தொகுதி, கிராமப்புறங்களை உள்ளடக்கிய தொகுதினா கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், சின்னமே பலவீனமா மாறிடும். இப்படியான நடைமுறை சிக்கல்கள் இதுல இருக்கு. வின்னபிலிட்டிங்கிறது மோர் இம்பார்ட்டன்ட். அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் வந்து இந்த சீட் அலோகேஷன் நடக்கும். எல்லாருக்கும் திருப்தியா இது நடக்காது. திரும்ப வந்து 3 கேட்டாருங்கிறதுலாம் உண்மைதான். ஆனால் அவருக்கு வேற ஏதாவது ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாங்க, அது நமக்கு இப்போ தெரியாது. அப்படிதான் யூஸ்வலா வந்து தொகுதி பங்கீடு நடக்கும். தொகுதி பங்கீட்டுல திருப்திப்படுத்த முடியாமல் போகும்போது வேற ஏதாவது ஒரு வகையான வாக்குறுதிகள் தரப்பட்டிருக்கும். என்ன வாக்குறுதிகள்ங்கிறது அது போக போகத்தான் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் சின்னம்னு சொன்னதுனால அந்த ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுடுறேன். தனி சின்னத்தில் நிற்பது தான் வந்து விசிகாவும் மதிமுகவும் இப்போ வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வந்து நீங்களே நம்ம பேட்டியிலே சொல்லியிருக்கீங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்பது தான் அவர்களுக்குமே வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு. சரி, குறைந்த தொகுதிகள் கொடுத்ததுனால உங்கள் சின்னத்திலே நீங்கள் போட்டி போடலாம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து திமுகவும் விட்டு கொடுத்துருக்குன்னு நம்ம நினைக்கலாமா? அப்படிதான் நினைக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் இதுல குறைந்த தொகுதி அதிக தொகுதிங்கிற கான்செப்டே கிடையாதுங்க. மோடி 3.0 எப்படியாவது வரக்கூடாது, இவ்வளவுதான் அதுல ஒரே பாயிண்ட் தான். அப்படி வரும்போது எல்லா கட்சிகளும் ஏதாவது ஒரு வகையில வந்து அவரவர்கள் நிலைப்பாட்டை தளர்த்தி தான் ஆகணும். திமுக மாதிரியான ஒரு மேஜர் பார்ட்னர், அதுவும் மற்றும் வந்து ஆளுங்கட்சி, அவங்க வந்து எவ்வளவு தொகுதியை குறைச்சிக்க முடியும்? அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு கிட்டத்தட்ட 5 தொகுதி போயிருது. அது எல்லாமே ஒவ்வொரு தொகுதி உதயசூரியன் சின்னத்தில் நிக்கிறாங்க. ஆனா முஸ்லிம் லீக் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிக்க மாட்டாங்க, அவங்க ஏணி சின்னத்துல நிற்பாங்க. அப்ப இயல்பாகவே வந்து புதிய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற கஷ்டம் இதெல்லாம் இருக்கு. திருமாவுக்கு சிதம்பரத்துல இது புதிய சின்னம் இல்லை. என்னன்னா மண்பானை கிடைச்சதுன்னா ஏற்கனவே அறிமுகமான சின்னம். ஆனா விழுப்புரத்துக்கு அது புதிய சின்னமா இருக்கும். போன தடவை விழுப்புரத்துல ரவிக்குமார் வந்து உதயசூரியன் தான் நின்னாரு. உதயசூரியனுக்கு வேலை பார்க்கும்போது திமுக தொண்டர்கள் அது கொஞ்சம் எளிதா வேலை பார்ப்பாங்க. மதிமுகவுக்குமே அது ஏதாவது ஒரு சின்னம் கிடைச்சுன்னா அவங்க பம்பரம் கேட்கறாங்க, கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. வேற ஒரு சின்னம் கிடைத்தாலும் பம்பரமே கிடைச்சாலும் அதை வந்து எந்த தொகுதியோ அந்த தொகுதிக்கு அது ரொம்ப புதிய சின்னமாலாம் இருக்கும், அதை கொண்டு போய் சேர்க்கணுமே. இப்படி பல சிக்கல்கள் இதுல பிராக்டிக்கலா இருக்கு. ஆனால் இது இன்னமும் ஒரு கட்ட பேச்சுவார்த்தை இதுல இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு தொகுதி எண்ணிக்கை மட்டும் தான் முடிவாயிருக்கே தவிர இந்த நிட்டிகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன், எந்த சின்னம் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, எப்படி பணியாற்றுவது, இதெல்லாம் இனிமேலும் பேசப்படும் என்பதுதான் என் கருத்து. மிக்க நன்றி சார். ஜாஃபர் சாதிக் கைது, அதிமுகவின் செய்தியாளர் சந்திப்பு, இபிஎஸ் அவர்களின் செய்தியாளர் சந்திப்பு, திருமாவளவனின் தொகுதி ஒதுக்கீடு போன்ற பல விஷயங்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.